வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் இந்த மாதிரி கீ செயின் எப்படி செய்கிறது, மீந்து போன ஒயர் நிறைய இருக்குங்க. ஒரு 1.25 அடிக்கு உள்ள ஒயரில் இது மாதிரி ஒரு ஒயர் இது மாதிரி பிட்டு பிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இது மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். குட்டியாக இது மாதிரி நம்ம நிறைய போட்டு வச்சுக்கலாம். நிறைய சாவிகள் இருக்கும் நம்ம வீட்டுக்கு, பைக்குக்கு, காருக்கு, வீட்டு சாவி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கலர் கலராக போட்டு வச்சுக்கலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வளையம் போட்டு நம்ம கீ செயின் மாதிரியே செஞ்சுக்கலாம். நான் வந்து சிங்கிள் கலரில் அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ரீனில் 2, பிளாக் கலரில் 4 எடுத்திருக்கேன். இது வந்து ஒன்று 1.25 அடி. எல்லா ஒயருமே 1.25 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு சைடுக்கு வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ஒயர் கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும். அது மாதிரி இதையுமே கொஞ்சமாக மடித்து இதை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இந்த சின்ன ஒயரை வந்து உள்பக்கமாக அந்த மேடான பகுதியை மேலேயும் உள்ளே வந்து இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய இருக்கிறத இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த உள்பக்கத்தை வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒயர் மேலே இந்த ஒயர் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இந்த நீட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இது மேலே போட்டுக்கோங்க. இதை வந்து இந்த சைடுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நார்மல் நாட்டு தான். ஒரு பக்கம் அகலம் நீளம் அதிகமாக இருக்கணும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கணுங்க. இப்போது இது 2 ஒயர் நம்ம போட்டாச்சு. ஒரு பூ 2 ஒயரில் ஒரு பூ போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து டபுள் கலரில் ஜாயின் பண்ண போகிறோம். இதே அளவுக்கு லெங்க்த்துக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து இதையும் மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒயர் வந்து இந்த உள்பக்கமாக பார்த்த ஒயர் வந்து மேலே போகணும், ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு பூ போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த பாருங்கள், லெங்க்த்தியான ஒயரு இங்கே மேலே வந்துடும். இப்போ இழுத்துக்கலாம். இழுத்து பூவை டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரும் மேலே வந்துருச்சு. இப்போ அதே போல் இன்னொரு ஒயரு இதே அளவுக்கு லெங்க்த்து வச்சுட்டு அப்படியே மடிச்சுக்குங்க. இதையும் மடிச்சுட்டு நம்ம ஒரு கூட அடி போடுறோம்ல, அதே போல் தான் இது மேலே போட்டுட்டு இந்த லெங்க்த்தியான ஒயர் மேலே வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே லெங்க்த்தியான ஒயரில் மேல் பக்கமாக இருக்கணும், ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு போடுறது போதும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதில் மீதி உள்ள 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்போ இந்த சைடு கொஞ்சமாக விட்டுருக்கோமா, இந்த அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இப்போ இதை 2ஆக மடிச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதில் மேல் பக்கமாக போட்டுக்க போகிறோம். இந்த சின்ன ஒயர் வந்து இந்த இதுக்கு வந்துடணும், இந்த சைடுக்கு பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது திருப்பி இதே அளவுக்கு இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த ஒயரில் இதை போட போகிறோம். இப்போது பாருங்கள், இந்த சைடு 2, இந்த சைடு 4 ஒயர், இது 2 ஒயர் கட் பண்ணோம், இதில் போட்டாச்சு. 4 பிளாக் ஒயரில் இந்த சைடு 2, இந்த சைடு 2 வி ஷேப்பில் நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள். இப்போது இந்த சென்டரில் இருக்கு பாருங்கள், இந்த கிராஸில் உள்ள ஒயர் இதை போடணும். ஒரு பூ போட்டுக்கலாம். அதே போல் இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள், 2 கிராஸு, இதில் ஒன்று இதில் ஒன்று, இதில் ஒரு பூ போட்டுக்கலாம். அதே போல் இந்த கிராஸ் இருக்குல்ல, இதில் ஒரு
சரிங்களா? இப்போது இந்த சைடு கிடச்சிருச்சு. இப்போ இதில் போடக்கூடாது, இந்த கிராஸில் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம இந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த இடத்த விட்டுருந்தோம். இப்போ ரெண்டு சைடு இப்போ இந்த ரெண்டு சைடு ஒரே மாதிரி பார்த்த ஒயர் இருக்குல்ல, இது வந்து கிராஸாக இருக்குது. இந்த இன்ட்டு மாதிரி இருக்கு பாருங்க, அதை விட்டுடுங்க. இப்போ ரெண்டு சைடும் ஒரே சைடு போகிற ஒயர் பார்த்தீங்களா, இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடில் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குல்ல, அந்த சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். போடும்போது இறுக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் பூ டைட்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சுங்களா? அடுத்தது இந்த ரெண்டு ஈவனாக இருக்கு பாருங்கள், இந்த ஒயரும் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே சைடுக்கு வந்துருச்சா, இதில் ஒரு பூ போட்டுக்குவோம். அதே போல் இந்த சைடில் ஈவனாக ஒரே மாதிரி சைஸ்க்கே போகுது பாருங்கள், இந்த நீட்டுக்கு அதில் ஒரு பூ போட்டுக்கலாம். இப்போது 5 பூ இருக்கு பாருங்கள், 1 2 3 4 5, 3 பிளாக்கு 2 டபுள் சைடு ஒயர், இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டா மொத்தம் 6 வந்துடும். பாருங்கள், இது 3 4 5 6 ஒயர் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு கருப்பு ஒயர் பாருங்கள், ஒரே சைடில் போகிற ஒயரு, இது வந்து நெக்ஸ்ட் பக்கத்துக்கு திருப்புறதுக்கு, அதுக்காக இதை போட போகிறோம். அதுபோல் இந்த சைடு ரெண்டு பிளாக் இருக்கு பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக போகிற ஒயர், அது எந்த ஒயராக இருந்தாலும், இதில் பிளாக் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு எந்த கலர் இருந்தாலும் இந்த ரெண்டு சைடு ஈவனாக இருக்கிற ஒயரை பார்த்து நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் வளையத்தை கோக்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் கலர் ஒயர் பூ இருக்குல்ல, அதை கொஞ்சம் அவுத்துக்கலாம். அவுத்துட்டு இதில் இந்த வளையத்தை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ இதில் பூ போட்டுக்கலாம். வளையம் ஒரு பக்கமாக இருக்கும், நம்ம வந்து பூவை டைட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு சைடு வந்துருச்சு, இந்த பக்கத்துக்கு இது திரும்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஒரு சைடு நம்ம இந்த ரெண்டு சைடில் போட்டது இப்படி திருப்பி வந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஒயர் பாருங்கள், கிராஸாக இருக்கிற ஒயரு, இதில் ஒரு கிராஸ் இருக்குது, இதில் ஒரு கிராஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் போடணும். இந்த கருப்பும் க்ரீனும், இந்த க்ரீனும் இந்த சைடு கருப்பும், இது ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். அதுபோல் இந்த க்ரீனும் கருப்பு, இப்போ இங்கே ஒரே ஒரு கிராஸ் வந்துடும் பிளாக் கலரில், இதையும் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு கீ செயின் கிடச்சிச்சு பாருங்கள். ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வந்துச்சு பாருங்கள். சென்டரில் ஒரு ஹோல் வந்துருச்சு. இந்த சைடு 3 பிளாக்கு, இந்த ரெண்டு கலந்து ஒரு க்ரீன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3, 1 2 3, 1 2 1, அதே போல் 1 2 3, 1 2 1 கிராஸில் பார்க்கும்போது தெரியும் ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு நமக்கு ஒரு பூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்போசிட் ஒயர் இருக்கு பாருங்கள், இதில் 2 இருக்கும்,
இதில் 2 இருக்கும், இந்த 2 இருக்கும். இதை வந்து அந்தந்த ஆப்போசிட் ஒயரில் நம்ம சொருகிடணும். ஏன்னா இது ஃபினிஷிங்க்காக இதை வந்து இதில் சொருகிடணும். இந்த பிளாக்கை இந்த பிளாக் போட்டு பார்த்தீங்களா, இதில் சொருகி விட்டுடணும். சொருகி விட்டு நல்லா இழுத்து விட்டுடலாம். லாஸ்ட்டில் கூட இழுத்துக்கலாம் இதை. இப்போ இந்த 2 ஒயர் பாருங்கள் சேமாக, இதை வந்து இந்த ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு போடுறதுக்கு சொருகிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இந்த ஓரத்தை கொஞ்சம் கிராஸாக அப்படி வெட்டிக்கலாம். எல்லா ஒயர்லேயும் கொஞ்சம் கிராஸாக வெட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக சொருகலாம். இது இந்த ஒயரை இந்த பக்கம் சொருகியாச்சு. அதே போல் இந்த 2 ஒயரையும் இந்த ஒயரை இந்த ஆப்போசிட்லேயும் இந்த ஒயரை இந்த ஆப்போசிட்லேயும் சொருகிடும். இப்போ நல்லா நாட்டை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இந்த 2 சைடும் ஒயரையும் பிடிச்சி டைட் பண்ணிட்டிங்கன்னா இறுக்கிடும். அதே போல் இந்த சைடும் சொருகிடணும். இப்போ இந்த 2 கிராஸு, இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயரு இதையும் முன்னாடி மாதிரி சொருகி விட்டுற போகிறோம். இந்த ஒயரை இந்த முனையிலையும் இந்த ஒயரை இந்த முனையிலையும் சரி சொருகி டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த 2 ஒயர் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிட்டோம்னா சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2த்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு இது 2 சைடையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஈவனாக பிடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பூ டைட்டாக வரும்.
இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுற போகிறோம். இப்போ பாருங்கள், இதுவே இன்னும் கொஞ்சம் வளையம் வச்சு கொஞ்சம் செயின் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய வளையமாக இருந்ததுன்னா இதிலே நம்ம வந்து மாட்டிக்கலாம். இதில் சாவி மாட்டிக்கிட்டிங்கன்னா இது அழகாக இருக்குங்க. இந்த பிசுறு தெரியாமல் கொஞ்சம் நல்லா ரொம்ப கட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது சின்ன வளையமாக இருக்கிறதுனால இப்போ என்கிட்ட இருந்ததை வச்சு நான் மாட்டி விட்ருக்கேன். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாவி மாட்டி நம்ம வண்டி சாவி கூட இதில் வச்சுக்கலாம். இப்போ இது போல் நீங்கள் பின்னும்போதே இந்த மாதிரி வளையம் மாட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து சும்மா செய்கிறதுக்காக இந்த மாதிரி பின்னி வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நமக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த மாதிரி நிறைய ஒயர் இருந்ததுன்னா மீந்துச்சுன்னா அது வீணாக்க வேணாம். இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணலாம், மீடியம் சைஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து 8 ஒயர் வச்சு 10 ஒயர் வச்சு பெரிய பெரிய ஹார்ட்டு போடலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. Until then, see you. Cha-cha. Bye.